சில்வரோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? மே 1ஆம் தேதியிலிருந்து சல்ஃபியூரிக் ஆசிட் எக்ஸ்போர்ட்டை நாங்க பேன் பண்றோம் அப்படின்னு சைனா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன்? காப்பர், லெட், ஜிங்க் மாதிரியான மெட்டல்ஸை மைன் பண்றதுல இருந்து கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட் தான் சில்வர். மைனிங்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சல்ஃபியூரிக் ஆசிட். சைனா தான் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். சோ மே 1ஆம் தேதியிலிருந்து எக்ஸ்போர்ட் அவங்க நிறுத்துறாங்க அப்படின்னா வேர்ல்டு லெவல்ல மைனிங் குறைய ஆரம்பிக்கும். மைனிங் குறைஞ்சதுன்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்டான சில்வருடைய ப்ரொடக்ஷனும் குறைய ஆரம்பிக்கும். 2026 மார்ச்ல மட்டும் 836 டன்ஸ் ஆஃப் சில்வரை சைனா இம்போர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ 3 மூவ்ஸ், ஒரே ஒரு கோல் தான். சோ மூவ் நம்பர் 1 ஏற்கனவே சில்வரை அக்யூமுலேட் பண்ணி வைக்கிறது. மூவ் நம்பர் 2 சல்ஃபியூரிக் ஆசிட் சப்ளையை கட் பண்றது. மூவ் நம்பர் 3 காம்படிட்டர் கண்ட்ரீஸ் மைனிங்க ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு சல்ஃபியூரிக் ஆசிட கட் பண்ணணும். அதை பண்ணுனா ஆட்டோமேட்டிக்கா சில்வரோட ப்ரொடக்ஷன் குறையும். அவங்க ஆல்ரெடி அக்யூமுலேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சில்வரோட விலை ஏற ஆரம்பிக்கும். ஏற்கனவே சைனா நாங்க கோல்டோட கஸ்டோடியனா ஆயிரோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சில்வரையும் அவங்க கண்ட்ரோல்ல எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க.